ஒரு அற்புதமான இந்த திரைப்படத்தினுடைய செய்தியாளர் சந்திப்பில் நம்ம படத்தை பற்றி நிறைய இருக்குது. உயிர் தமிழுக்கு படம் எப்படி படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டிகளில் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் கூட நம்ம படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எப்படிலாம் எதிர்பார்க்குறீங்களோ அப்படி இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான படம் தான் நம்ம உயிர் தமிழுக்கு. இதில் நிறைய திரைப்பிரபலங்கள் இருக்காங்க. அதில் ஹீரோ வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மக்கள் போராளி அண்ணன் அமீர் அவர்கள். ஹீரோயின் சாந்தினி ஸ்ரீதரன் அவர்கள். அப்புறம் கூடவே சேர்ந்து சுற்றுறதுக்குன்னே ஒரு கேரக்டர் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு 6 பேர். அந்த 6 பேரில் 2 பேர் இங்கே இருக்கும், ஒரு 4 பேர் இல்லை. அப்புறம் அண்ணன் ராஜிகபூர் அண்ணன், கஞ்சா கருப்பண்ணன், ஆனந்தராஜ் அண்ணன், மகாநதி சங்கரண்ணன், இப்படி நிறைய பிரபலங்கள் படங்கள் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயம் நம்ம உயிர் தமிழுக்குள்ள 100% நிச்சயமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் அதை தேட்டரில் வந்து பார்க்கணும். இப்போ அதை ஒட்டி நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம படத்தினுடைய ஒரு படம் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக வந்து டப்பு வேணும்ல. ஆமாம், அந்த டப்பை கோடி கோடியாக கொட்டி இன்னைக்கு மக்களை ரசிக்க வைக்கணும், சிரிக்க வைக்கணும், சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு உயரிய எண்ணத்தோடு இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்தை தயாரித்து எழுதி இயக்கிய திரு ஆதம்பாபா அவர்கள் இப்போ உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாளைக்கு முன்னாடி நிறைவாக நம்ம பேசிட்டோம். என்னன்னா, அன்னைக்கு ஒரு சாட்டர்டேங்கிறதுனால எல்லாம் கிளம்புற மூடில் இருந்தாங்க நம்ம மக்கள் போறாம. ஒரு இறுக்கமாக இருந்தது அந்த அரங்கம். ஏன்னா ஒரு 1.5 மாதம் கழிச்சு வந்து அமீர் சார் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுனால அது ஒரு இறுக்கமாக இருந்தது அது. அதனால படத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அவங்கள்ட்ட பேசணுன்றதுக்காக தான் இந்த ஒரு சந்திப்பு. இதை நம்ம வெறுமனே நம்மளா பேசுறது ரிசீவ் பண்ணுற மாதிரி இல்லாமல் கேள்வி பதிலாக நம்ம போயிடலாம் அப்படின்னு இந்த நிகழ்வை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். படம் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த நிகழ்வு. இப்போ நம்ம அந்த கேள்வி பதிலை நம்ம ஆரம்பிக்கலாம். உடனே கேள்வி பதில்களை போன எப்படி? ஆமாம், அவங்களாம் பொறுமையாக இருப்பீங்களே. எல்லாம் நம்ம குடும்பம் தான், பொறுமையாக இருப்பாங்க. நம்ம அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒவ்வொரு வார்த்தைகள் நம்ம பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் கேள்வி பதிலுக்கு போயிடலாம் இல்லையா? இப்போ அடுத்தபடியாக நம்ம படத்தில் ஒரு அற்புதமான பாடலை பாடி நம்ம எல்லாரையும் இவ்வளவு உச்ச சூழலில் பாடக்கூடிய பாடகர்கள் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஒரு அற்புதமான பாடலை பாடிய திரு குரு ஐயப்பன் அவர்கள் இது உங்கள் மத்தியில் ஒரு சில வார்த்தைகள். நன்றி அண்ணே. குரு ஐயாத்துறை. ஐயாத்துறையா? மகிழ்ச்சி. அனைவரும் நான் சொல்லிடுறேன். குரு ஐயாத்துறை. மன்னிக்கணும், குரு ஐயாத்துறை அவர்கள் இப்போ நம்முடைய ஒரு வார்த்தை. நன்றி நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் என் அண்ணன்மார்கள் எல்லோருக்கும் முதல் வணக்கம். பத்திரிகை பெருமக்களுக்கு முதல் வணக்கம். தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். உயிர் தமிழுக்கு இந்த தலைப்பிலேயே 80 ஆண்டு கால சினிமா வரலாற்றில் நாம் நிறைவடைந்து விட்டோம் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது. இந்த தமிழ் உயிரை போன்றது என்ற தலைப்பை தேர்வு செய்தமைக்கு முதல் தமிழர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த அற்புதமான காவிய படைப்பில் எனக்கு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க, தேர்தல் சம்பந்தமான எலெக்ஷன் பாடல். இந்த பாடல் நான் பாட ஐயா திருவாளர் வித்யாசாகர் அவர்களுடைய பாடல் பதிவு கூடத்திற்கு சென்ற பொழுது ஒரு 2 மணி நேரம் ஹார்மோனியத்தில் என்னை உட்கார வச்சு எனக்கு பாட்டு, ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அப்போது வித்யாசாகர் சார் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார், டே குரு, இந்த உலகங்களில் ஒரு தேர்தல் களம் இருக்கும் வரை இந்த பாடல் ஒழித்து கொண்டே இருக்கும், ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த நேரத்தில் அந்த ஆத்மாவுக்கு எங்கள் எல்லோரும் சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த படம் இன்னும் நம்ம படம் பார்க்கல, அண்ணன் கூப்பிடுவீங்க நிச்சயமா. ஆதம்பாவண்ணே, எங்களுடைய மக்கள் போராளி அண்ணன் திருவாளர் அமீர் அண்ணன். போராட்டம் என்பது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதில் அமீர் அண்ணனுக்கு அது மிகப்பெரிய
சவாலான சர்க்கரை சாப்பிடுவது போல நீங்கள் எந்த பயணத்தில் சென்று கொண்டிருந்தாலும் உங்கள் பின்னால் நாங்கள் தம்பிகள் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருப்போம். நீங்கள் எங்கள் வழிகாட்டுகள். போராட்டம் தான் வாழ்க்கை. எந்த அம்பு வந்தாலும் அதை எதிர்த்து நின்று வெற்றி அடைய வேண்டியது எங்கள் அண்ணனுடைய கடமை. அந்த வெற்றிக்கு உறுதுணையாக நாங்கள் தம்பிகள், தமிழ் தம்பிகள் உடன் இருப்போம் என்ற உறுதியோடு இந்த பாடலில் ஒரு வரி வரும். அது என்ன ரொம்ப ஒரு மாதிரி வந்துச்சு. ஓ ஓட்டுல தான் வாழுறாண்டா எல்லோரும், நீ ஓட்டுக்கு நீ விலை போனா என்னாகும், சாயம் போனது சனநாயகம், அடிச்சு கிளிக்குது பணநாயகம். உன் ஓட்டுல தான் வாழுறான் எல்லோரும், உன் ஓட்டுக்கு நீ விலை போனா என்னாகும். அங்கேயே முடிஞ்சு போச்சு. இந்த படம் வந்த பிறகும் இந்த பாடலை கேட்ட பிறகும் ஒவ்வொரு வாக்காளர்களும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 அரசியல்வாதி நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணா பெரிய வெற்றி. ஒரு 100 வாக்காளன் பணம் வாங்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண அது 1000 வெற்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய உங்க எல்லோரும் சார்பாகவும் உயிர் தமிழுக்கு தமிழர்கள் உலக தமிழர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இந்த பாடல் எழுதிய சிநேகன் அவர்களுக்கும் மற்றும் படத்தில் பணிபுரிந்த அனைத்து பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் எல்லோரும் சார்பாக படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நமது உயிர் தமிழுக்கு குழுவினருக்கு மனமார்ந்த நன்றி. எங்கள் அப்பா நாடக நடிகர், எங்கள் தாத்தா ஒயிலாட்ட கலைஞர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கிராமத்தில் பிறந்தேன். இந்த படத்தில் இப்படி ஒரு பதிவு எனக்கு கிடைச்சமைக்கு அந்த ஆத்மாக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை பதிவு செஞ்சுக்கிறேன். படத்தின் மாபெரும் வெற்றிக்கு நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. குரு ஐயாதுரை அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக அந்த வரிசையில் அந்த மற்றும் 6 பேர் அப்படின்னு ஒரு குரூப்பு இந்த படத்தில் இருக்குது. வாயை திறந்தாலே நகைச்சுவையில் தான் அதிரடியாக தன்னுடைய நடிப்பை நம்ம இந்த படத்தில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சுவையாக தந்த அண்ணன் கூட்டிப்புலி சரவண சக்தி அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்பே. அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். எல்லாரும் சொல்றது தான் படம் சூப்பராக இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிறத. ஆனால் டேரக்டர் எல்லாருக்கும் முன்னால நான் தான் முதல்ல போய் படத்தை பார்த்தேன் கியூப்ல. அன்னைக்கு ஒரு விஷயம் போக முடியாங்கிறதுக்கா நீங்க போய் பார்த்துருங்க தலைவா அப்படின்னு பாபா சொன்னாப்புலன்னு சொல்லி போய் பார்த்தேன். எல்லாருக்கும் ஒரு 2 வருஷம் இருக்கிற மாதிரி அமீரனுக்கு வந்து இந்த படம் அவர் ஜாலியா இருந்து நீங்க கதை சொல்லி இல்லை இந்த கதையை ஒரு கேரக்டர், ஒரு காமெடி கேரக்டர் அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பார்த்துருக்க சந்தர்ப்பம் இருக்காது. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதை விஷுவலாக இருந்தால் எப்படி சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் ரைட் டைம் யோசிச்சிருக்கேன். அந்த விஷுவல் இந்த படத்தில் வந்து கிடைச்சிருக்கு. அது வந்து ஒரு கண்டிப்பாக வந்து நடிப்புலங்கிறத விட அவர் யதார்த்தமாக எப்படி ஜாலியாக ஒரு இடத்துல கதை சொல்லும் போது எப்படி ஒரு காமெடி கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த காமெடியாக படம் பூரா டோட்டலாக நடிச்சிருக்காரு. படம் ஒரு ஜாலியான படம். சீன் பை சீன் சூப்பராக இருக்கும், என்ஜாயபுளாக இருக்கும். எல்லா அரசியலுக்கும் ஒரு பேஸ் என்னென்னவோ இருக்கும். ஆனால் இந்த அரசியலுக்கு வந்து ஒரு லவ் தான் பேஸாக இருக்கும். அதுக்கு மேலே தான் இந்த ஸ்கிரிப்ட் பிளேயாக இருக்கும். ஸோ வந்து படத்தை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி எல்லாரும் பார்ப்பீங்க, அது கன்ஃபார்மாக கேரண்டி. அப்புறம் என் நண்பன் பாவா ஃபஸ்ட்டு படம் உண்மையிலேயே வந்து முதல் படம்ங்கிறது முதல் கோணல் முற்று கோணல்னு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி தான் அவனுக்கு அமைஞ்ச ஃபர்ஸ்ட் படம் வந்து எப்படி அமையும் அப்படிங்கிறது இல்லை. எனக்கெல்லாம் தண்டாயுதமணின்னு ஒரு படம் அமைஞ்சது. நல்ல படம், அருமையான படம்னு பேர் எடுத்த படம். ஆனால் வந்து ஆர்டிஸ்ட் தானே, ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் தானே. அதுக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நானும் இந்த படத்தின் இயக்குனர் பாவா லொக்கேஷன் பார்க்கறதுக்காக எங்களுக்கு புதுசாக ஒரு புது கார் ஒன்று கொடுத்து லொக்கேஷன் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. இங்கேருந்து நானும் அவனும் போகிறோம். போய் கரெக்டாக மதுரைங்கிறது அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு கோட்டை மாதிரிங்கிறதுனால முதல்ல நண்பன் இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். அப்படி அங்கே போய் இறங்குறோம். இப்போ அந்த இடத்துல சுற்றி போலீஸ் இருக்கு. நான் அப்படியே பார்க்குறேன், பாவா பார்க்குறேன். அங்கே ஆதம் பாவான்னு யாராவது இருக்காங்களான்னு வந்து என்கிட்ட தான் கேட்குறாப்புல. பக்கத்தில் இருந்துக்கிட்டு பாவா மேலே இருக்காப்புல போய் பாருங்க அப்படிங்கிறாப்புல. டக்குன்னு மேலே போயிட்டாங்க. மேலே போய் தலை வண்டி எடுக்கலையா, எல்லாம் குடும்பத்தில் வண்டி எடுக்கணும் அப்படின்னு டக்குன்னு வண்டி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கூட ஒரு நண்பன் இருக்கான், போலீஸ் தேடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா யாரோ பக்கத்து கடைக்காரன் வந்து தப்பா பேசியிருக்காப்புல, மண்டையை திறந்து விட்டாப்புல நம்ம ஆளு. அதுக்கு தான் போலீஸ் தேடிட்டு இருக்கு. எதுக்கு இதை சொல்றேன்னா, தப்பா பேசுறவனுக்கே அந்த கதி.
அப்படி வந்து அதுக்கு பிறகு வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு படத்துல. வந்து ஜாலியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. ஒரு விஷயம் தான், இந்த படம் மக்களுக்கு உள்ள வந்தா ஃப்ரேம் டு ஃப்ரேம் என்ஜாய் பண்றதுக்கு கன்ஃபார்மா கேரண்டியா இருக்கும். நன்றி. முடிஞ்சுதானே? போதும்ல? போதும். இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லணும். அது வேணாம், திரும்பவும் தேடுற அளவுக்கு முடிஞ்சதுக்கப்புறம். ரொம்ப அருமையாக தங்களுடைய அந்த ஆரம்பகால அட்டகாசங்களை சொல்லி அசத்திய அண்ணனுக்கு நன்றி. அடுத்தபடியாக அண்ணன் ராஜகபுரனை. ராஜகபுரனை நிறைய படங்களில் நான் பார்த்துருக்கேன். அண்ணனுடைய இயக்கங்கள் நிறைய இதில் நம்ம பார்த்துருப்போம். அந்த படத்தை வந்து அப்படி அண்ணன் அந்த ஃபஸ்ட்டு சீனில் அண்ணன் வருவார். அவரை காட்டும் போதே தேட்ரு அவ்வளவு கலகலன்னு மாறிடும். அப்படி ஒரு டயலாக் டெலிவரியாக அண்ணனுடைய வாய்ஸ், இது எல்லாமே நம்ம அந்த உயிர் தமிழுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அண்ணன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய பதிவு செய்வார். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீட்டிங் மாரியே தெரியல. பெரிய படத்துக்கு சோலை படத்துக்கு உட்காந்துருக்குமா எல்லாரும் உட்காந்து பயமா இருக்கு. உங்களை பார்க்க பிரம்மாண்டமா இருக்கு. இதுலயே பிரம்மாண்டத்தை காமிச்சிட்டார் ஆதாம். உயிர் தமிழுக்கு வந்து ரொம்ப பிரமாமா படம் வந்திருக்கு. ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு அரசியல்வாதிகள் வந்து ஏதோ வழியில் வந்து ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி பெரிய ஆளாக வருவானுங்க. டிக்கெட் கிழிச்சவன்லாம் வந்து ஒரு பீரியடில் மந்திரி ஆகி அந்த மாதிரியெல்லாம் பெரிய லெவலில் போனாங்க. இதில் வந்து நம்ம ஹீரோ வந்து எம்ஜிஆர் ரசிகனா சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து எப்படி படிப்படியாக முன்னேறி இந்த பொலிட்டிக்கலில் வந்து என்ன சாதிச்சார் அப்படிங்கிறது இந்த கதையோட முன்னோட்டமாக இருக்கு. பட் இதில் எல்லா படத்துலையும் வந்து தலைவர் நடிச்ச அமைதிப்படையிலலாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சைட்டில் வந்து வேறு லெவலுக்கு வந்து ஹியூமராக கொண்டு போயிருப்பார். அது பேசிக்கலாக வந்து பொலிட்டிக்கலாகவே இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பொலிட்டிக்கல் சட்டையை வச்சு லவ் பேசிக் பண்ணி ஒரு அருமையான ஒரு காதல் கதையை வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அப்புறம் அமீர் சாருக்கு வந்து என்ன போராளி, சமூக போராளின்னு பேர் வச்சிருக்காங்க. சரி, சமூக போராளி மக்கள் போராளி எல்லாம் ஒண்ணுதான். மக்கள் போராளி அதான் சொல்றேன். மரணம் எவனுக்கோ வந்து ஒண்ணுமே செய்யாதவனுக்கெல்லாம் வந்து ஏதோ பட்டங்கள் இப்ப கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க அரசியல் இருக்க எல்லா போலிகளுக்கும். அதுல வந்து உண்மையான ஒரு போராளி, சமூகத்துக்காகவும் சரி இந்த மக்களுக்காகவும் சரி ஈழத்துக்காக எல்லாத்துக்கும் முதல் குரல் கொடுக்கிறார். இவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்ததுக்கு வந்து யாரு கொடுத்தாங்க தெரியல, ஆனா வந்து ரொம்ப பெருமை மிக்க பட்டம் இது. ஸோ இந்த பட்டத்துக்கு பொருந்திய அவர் வந்து அப்புறம் இவர் இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது இந்த பருத்தி வீரன் படம் பார்க்கும்போது பயங்கர ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார். ஓட்டுக்கு கதையும் கரடு மூடாக இருக்கு. இது எப்படி வந்து இவர் வந்து இது பண்ண, ஆனால் அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு காமெடி சென்ஸு அப்படியெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக அவர் பேசுறது பழகுறது பழகி பார்த்தவங்களுக்கு அது தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த யதார்த்தத்தை வந்து அந்த ஹியூமர் சென்ஸை வந்து ஃபுல்லா இந்த படத்துல வந்து டைரக்டர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது அவருக்கு வந்து அவ்வளவு சின்ன போல இப்படி இதை காட்டிலும் சின்ன போல இருக்காரு பாத்தீங்களா. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து யூத்தாவும் அந்த கொடுத்த கேரக்டர்ல வந்து பிரமாணம் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல வந்து இந்த படத்துல வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ரசிகரை வந்து ஒரு கவுன்சிலர்ல இருந்து ஆக்குறது நான் தான். இந்த கதையில எனக்கு கொடுத்த இம்சை வந்து அவ்வளவு இம்சை கொடுத்து இந்த கதையில வந்து என்னை வந்து இவரை வந்து எலிவேட் பண்ணி 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 ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் வந்து இந்த கதையில நான் இருக்கேன். ஸோ அதுல எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர், அது வந்து நான் லைஃப்ல மறக்க மாட்டேன். பெரிய கேரக்டர் எனக்கு இது. அந்த அளவுக்கு வந்து ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்துல வந்து அமீர் சாரை பார்க்கலாம். ஸோ இதில் நடிச்ச ஹீரோயினும் சரி, இவங்க நடிச்ச எல்லா அண்ணாச்சிலேருந்து எல்லா பேரும் வந்து பிரமாதமா பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலி டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் நல்லா வந்திருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே கொடுத்துருங்க பக்கத்தில். அடுத்ததாக பாபா நம்ம உயிர் தமிழுக்கு
இந்த பேரை நீங்கள் 2-3 வாட்டி திருப்பி சொல்லி பார்த்தீங்கன்னா அது அந்த உயிர் தமிழுக்கு எதுக்கு அப்படின்றது உங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் புரியும். அப்படி புரியலைன்னா நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுலேயும் புரியாதவங்களுக்கு நாளை கழிச்சு கன்ஃபார்மாக புரிஞ்சிடும். உயிர் தமிழுக்குன்னு ஏன் பேர் வச்சோம் அப்படின்றதுக்கான அந்த உயிர் தமிழுக்கோடு சம்பந்தப்பட்ட ஹீரோயின் சாந்தினி ஸ்ரீதரன் அவர்கள். ஹாய், எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாருக்கும் அந்த மூவி எப்படி பிடிக்கும்னு. நாளைக்கு ப்ரெஸ் ஷோ இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு எவ்வளோ இல்லை. உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இதுக்கப்புறம் இருக்குன்னா ஐ வுட் லவ் டு ஆன்சர். பட் ஐம் வெரி எக்ஸைட்டட். இந்த மூவியில் இந்த டீம் ஃபுல்லாகவே எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணதும் எல்லாமே ஒரு மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே எதுவும் சொல்றதுக்கும் இல்லை. எதுக்குன்னு இங்கே பாலிடிக்ஸ் பற்றி அவ்வளோ தெரியல. ஸோ இந்த மூவியில் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மூவியில் இருக்கிற அந்த ஸ்டோரி ஸ்கிரிப்ட் சம்மந்தமாக இருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்போஸ்ட் ஆனேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் த மூவி அண்ட் மை கேரக்டர். தேங்க்யூ. அவ்வளோதானா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட் போதுப்பா. நீங்கள் எனக்காக கொஞ்சம் கூட பேசிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஆரம்பத்திலே சொன்னேன், அப்புறம் அண்ணன் 2 வாரத்தை பேசி டக்குன்னு கேள்விக்கு பெறலமாட்டாங்க. அது இல்லை, நம்ம உயிர் தமிழுக்கு அவ்வளோ அழகாக செதுக்கி இன்று உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அண்ணன் பாபா அவர்கள் மீண்டும் நீங்கள் இதுலேயும் கூட நீங்கள் ஒரு கதை சொல்லணும்னா சொல்லலாமே. பழைய மதத்தில் அது கிடையாது. அவர் சொன்னார் அந்த ஓப்பன்லாம் கிடையாது, அந்த ஓப்பன்லாம் கிடையாது. வேற ஏதாவது படம் தொடர்பாக உங்கள்கிட்ட கேள்வி? படம் தொடர்பா நம்ம மாப்பிள்ள மாயாண்டி வந்திருக்காங்க, சாமி வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு படம் தொடர்பா நம்ம பேசுவோம். ஆமாம். இப்போ நம்ம சாந்தினி சொன்ன மாதிரி எனக்கு பாலிடிக்ஸ் தெரியாதுன்ட்டு, ஆனால் படத்தில் அவங்கள வச்சு தான் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு அப்படி பின்னாடி வந்து என்ன ப்ளே பண்ணுறாங்கன்றதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து இங்கே பேசின எல்லாரும் உங்களோட பேசுறதுக்காக தான் வந்தோம். ஆமாம் ஆமாம், அதுதான் இன்னைக்கு நாங்களாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்கள் தரப்புல இருந்து கேள்வி அம்புகளை வீசினீங்கன்னா பதில சொல்லிடலாம். படம் தொடர்பா படத்தை பற்றி மட்டும் அதுதான் சரியா இருக்கும். ஆமாம். குறிப்பாக உயிர் தமிழுக்கு படத்தை பற்றி மட்டும் அண்டர்லைன். தயவு செய்து இந்த பக்கம் வலது இடது எந்த பக்கமே போகாமல் நேராக கள்ளத்துக்கு எறிய. நம்ம அண்ணன் வந்து 4 அடிக்கிறாரு 6 அடிக்கிறாருன்னு நான் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி எங்கள் நாயகன் மக்கள் போராளி அமீர் சார் பேசுவாங்க. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். உயிர் தமிழுக்கான பத்திரிகையாளர் சந்திப்பை 2 நாட்களுக்கு முன்னாடியே நடத்தியாச்சு. அதுவே போதுமானது தான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஒன்றும் பொன்னியின் செல்வன் எடுக்கலை, கேஜிஎஃப் எடுக்கலை, அவ்வளோ பெரிய படம்லாம் இல்லை. ஒரு சின்ன படம், நிறைய உழைப்பு. ஆனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்குன்னு எனக்கும் தெரியாது இங்கே வர்றது வரைக்கும். அதுதான் உண்மை. ஆமாம், யாருக்குமே தெரியாது. அண்ணாச்சி சொல்கிறாரு. அதனால் இது இயக்குனருடைய தயாரிப்பாளருடைய ஏற்பாடு. ஆனால் வந்து பார்த்தா இதுதான் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி இருக்குது. அண்ணன் ராஜகபூர் சொன்ன மாதிரி இது பெரிய படத்துக்கு இருக்கிற மாதிரி, பெண்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னு. இந்த எதிர்பார்ப்பே சில நேரங்களில் வந்து பூர்த்தி செய்ய முடியாமல் போயிடும். அது பெரிய ரிவர்ஸ் ஆயிரும். அது அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் அண்ணாச்சி சொன்னது, சரவண சக்தி சொல்கிறது, அண்ணன் ராஜகபூர் சொல்கிறது, இவர்களெல்லாம் சாந்தினி படம் பார்த்துட்டு சொல்கிறது, இதெல்லாம் படத்தில் வேலை பார்த்தவங்க எப்போவுமே சொல்கிறது. இது உங்களுக்கு எதுவுமே புதுசு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். எல்லா படங்களுக்கும் அந்த துறை படம் சார்ந்தவங்க, படத்தில் வேலை பார்க்குறவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. படம் ஆக சிறப்பாக வந்திருக்கு, இவர் அப்படி நடிச்சிருக்காரு, இவர் இப்படி நடிச்சிருக்காருன்னு. இதை விட கூடுதலான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது எனக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் படத்தில் இருந்துச்சான்னு போய் பார்த்தா தான் தெரியும். அவங்க சொன்னதுக்கும் படத்தில் எதுவுமே இருக்காதுன்றது தான் நிஜமான உண்மை. இந்த படத்தை பொறுத்த மட்டும் இதில் பணியாற்றியவர்கள் சொல்வதை விட பார்வையாளராக 3வது மனிதனாக சொல்கிறது தான் நமக்கு சரியான ரிசல்ட்டாக இருக்கும். அந்த வகையில் நேற்று அண்ணன் செந்தமிழன் சீமான் படம் பார்த்தாரு. படம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ரசிச்சுட்டு அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. காரணம், அவர் ஒரு அரசியல் தளத்தில் இருக்கிறதுனால, ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு.
நேற்று படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசினார், அதுக்கப்புறம் நைட்டு பேசினார், திரும்ப காலையில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இப்போ எனக்கு காரில் ஒரு 1/2 மணி நேரமாக அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கார். நான் அந்த இடத்த அப்படி ரசிச்சேன்டா, இந்த இடத்த இப்படி ரசிச்சேன்டான்னு. அண்ணே சரிண்ணே விடுங்கண்ணே போதும்னே அப்படின்னு திரும்ப திரும்ப அண்ணே எனக்கே போர் அடிக்குதுண்ணே விடுங்கண்ணே. நான் சொல்கிறேன் கேள்றாண்ணே என்ன அப்படின்றாரு. சரி 1/2 மணி நேரமாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்புறமா அந்த ராஜகபுரன்ட்ட பேசுகிறேன்னு வருஷம் கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். அவர் 10வது என்ன சொல்கிறாரு, நான் இன்றைக்கி நைட்டு வேறு பேசுவேன் பாரு இந்த படத்தை பற்றின்றாரு. அண்ணே நீங்கள் என்னத்தையாவது சொல்லி ஆகா ஒவ்வொன்று எப்பா இதானா படம் நாளைக்கு கேட்டுற போகிறாங்க, பிடிச்சிருக்கல சொல்லிட்டீங்கல்ல போதும்னு. காரணம் எல்லாரும் ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னா, உயிர் தமிழுக்குன்றது ஒரு சீரியஸான ஒரு தலைப்பு. ஏன்னா மொழிகளிலேயே மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகள் இருந்தது இந்த மண்ணு தான். இந்த மொழிக்கு தான் அந்த பெருமை, வேறு எந்த மொழிக்கும் அந்த பெருமை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் ஒரு சீரியஸான அரசியல் படம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்படி போகிற போக்கில் மணிவண்ணன் சத்யராஜ் பாணியில் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் அவரும் அதுலேயும் குறிப்பாக ஏன் சீமானனுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா, அவர் ஏற்கனவே மணிவண்ணன் சத்யராஜ் பற்றையிலேருந்து வந்தவர். அதனால் எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சுடான்னு திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காரு. அதனால் உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள் கூடுதல் குறைவாக பாவாவோ அண்ணாச்சியோ சரவண சக்தியோ பேசியிருந்தா அழிச்சிருங்க. நான் இது உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். நான் அழிச்சிட்டு நாளைக்கு காலையில் படம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன படம் பார்க்க போகிறோன்னு பாருங்கள். உங்களுக்கு அது திருப்தி தந்ததுன்னா அதுதான் பெரிய படம். நீங்கள் பெரிய படம் பார்க்க போகிறோன்னு நினச்சி போயிட்டு இதுக்காக அம்பிட்டு பேசுகிறீங்க, ஏசி ரூமில் எங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு ஒவ்வொரு இடவையும் 1/2 மணி நேரம் லேட்டாக வேறு வந்தீங்கன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அப்புறம் இந்த பட்டத்தை ஒன்றை கொடுத்துட்டு நம்மளை போட்டு பாடாப்படுத்துகிறான் மக்கள் போராளின்னு. எனக்கும் இந்த பட்டத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் சொல்லிட்டேன், அவர் சொல்லும்போதே சொல்லிட்டேன். பட்டங்களும் விருதுகளும் தகுதியின் அடிப்படையில் வரணும். நம்மளாக போய் காசு கொடுத்து வாங்கக்கூடாது. அப்புறம் இதில் இருக்கிற இந்த போராளி என்கின்றது நேற்றைய ஒரு நேர்காணலில் சொன்னேன், அதை இப்போவும் நான் சொல்கிறேன். போராளின்ற வார்த்தை பெரிய வார்த்தை, பெரிய வார்த்தை. எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் திலகம் அப்படின்ற பத்திரத்தை ஏற்புடைய பட்டம். ஆனால் புரட்சி தலைவர் அப்படின்றது வெகுவாக ரசிக்கப்பட்ட பட்டம். ஆனால் ஏற்புடையதா அப்படின்னா அதில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா புரட்சி என்பது சாதாரண கிடையாது. இந்த உலகை புரட்டி போட்ட புரட்சியாளர்கள்லாம் நிறைய இருக்காங்க. அந்த வகையில் போராளி என்பது, நான் போராளி, ஒரு சினிமாவில் நடித்தேன், 4 படம் எடுத்தேன், 2 படம் நடித்தேன், நான் போராளின்னா ஈழத்தில் போராடிய மாவீரன் பிரபாகரன் யார்? அவர் போராளியா இல்லையா? அப்போ ஊதிய உயர்வு கேட்டு கூலிக்கு சரியான கூலி கொடுக்கப்படாமல் போராடி மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் தாமிரபரணி ஆற்றில் இறந்தாங்களே, அந்த போராளிகளை எப்படி பார்க்குறது? இப்போது நமக்கு நெடுவாசலில் தூத்துக்குடியில் கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக போராடி உயிர் நீர்த்தாங்களே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 13 பேர் செத்து போனாங்களே, அவங்க யார்? அப்போ இந்த மண்ணை மீட்கிறதுக்கு, வெள்ளையன்ட்டு மீட்கிறதுக்காக உயிர் நீத்தாங்களே, அவங்கெல்லாம் யார்? அப்படின்னா போராளி என்பது ஒரு பெரிய வார்த்தை. அவர் காசு வச்சுருக்காரு, அவரே ப்ரொடியூசரு, அவரே டைரக்டரு, அவரே சொந்தமாக வினையில் அடிக்கிறாரு, அதனால் போட்டுக்கிட்டாரு. நான் ஒன்றும் பண்ண முடியாது அதை. அதனால் இந்த பட்டத்தை குறித்து தயவு செஞ்சு என்கிட்ட யாரும் கேட்டுறாங்க. நான் என்னுடைய மாயவலையை வெறும் அமீர்னு தான் போட்டிருக்கேன், போராளின்லாம் போடலை. அதெல்லாம் காலம் கொண்டு சேர்க்கணும். ஆனால் மக்களுக்கான போராட்டத்தில் களத்தில் இருக்கணுமானா இருக்கும், அது கடைசி வரைக்கும் இருப்போம். இந்த வெளிச்சம் எங்கள் மேலே படுது இல்லையா, எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த நாட்டில்? இந்த வெளிச்சமும் இத்தனை கேமராக்களும் ஒரு மைக்கும் எங்கள் முன்னாடி நிற்கும் பொழுது எங்களுடைய சுய புராணத்தையோ பெருமையோ எங்களுடைய வாழ்வை வளமாக்கிக்கிற வேலையவே செய்யக்கூடாது. அப்போ இந்த வெளிச்சமும் இந்த புகழும் கிடைச்சிருக்குன்னா ஒரு சினிமா மூலமாக கிடச்சிருக்கு. அந்த சினிமாவில் இந்த அங்கீகாரத்தை கொடுத்தது மக்கள், அப்போ திருப்பி அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அந்த எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு இருக்குது. அதனால் கடைசி வரைக்கும் மக்களோடையே இருப்போம். அந்த வகையில் நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன படம் நினச்சி போய் பாருங்கள், உங்களை ஏமாத்தாது இந்த படம், அந்த நம்பிக்கையை நான் தர்றேன். மற்றபடி வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.